ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி புலாவ். ரொம்ப ஹெல்த்தியான, அதே நேரத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த பச்சை பட்டாணி புலாவ் செய்கிறதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அரிசியை 2 முறை நல்லா அலசிட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அரிசியை ஊற வச்சுக்கலாம். அடுத்து நாம் புலாவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே குக்கரில் நாம் புலாவுக்கு தேவையான வாசனை பொருட்களை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இப்போ நாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு வதக்க ஆரம்பிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும், அதாவது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் புதினா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் வதக்குங்க. பச்சை மிளகாய் உங்கள் ஸ்பைசி லெவலுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம் இப்போது ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. அடுத்து நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நாம் 1/2 கப் தேங்காய் பால் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர்லேருந்து ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தேங்காய் பால் வாசனையோட புலாவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நறுக்கிய கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு முறை மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, வாசனையான பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. புலாவுக்கு தயிர் பச்சடி மட்டுமே போதும். இல்லைன்னா எந்த விதமான வெஜ் நான்வெஜ் கிரேவியும் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.